It's story time. மற்றவங்க செய்யற எல்லா வேலையுமே ரொம்ப எளிமையான வேலை தான் அப்படின்னு நினைச்ச ஒரு இளவரசிக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. எகிப்து நாட்டோட இளவரசி பேரு எலினா. எலினா பிறந்ததுலேருந்தே அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால எலினா கிட்ட பிடிவாத குணம், மற்றவங்களை மதிக்காத குணம், எடுத்தெறிஞ்சு பேசுறது, இத மாதிரி எல்லா தீய குணங்களும் அவங்க கிட்ட இருந்துச்சு. அரண்மனையில வேலை செய்யற எல்லாருமே தனக்கு சேவை செய்யறதுக்கு தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நினைப்பும் எலினாவுக்கு இருந்துச்சு. யார் கஷ்டப்பட்டு என்ன வேலையை செஞ்சாலும் இது ரொம்ப எளிமையான வேலை, இந்த வேலையை யார் வேணா செய்யலாம், இந்த வேலையை செஞ்சதுக்காக நீ என்ன ரொம்ப பெருமை பேசுற அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. அதோட அப்படி கஷ்டப்பட்டு தனக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கறவங்க கிட்ட உன்னை விட இந்த வேலையை திறமையா செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ செஞ்சதெல்லாம் ஒரு வேலையே இல்ல அப்படிங்கிற மாதிரி மட்டம் தட்டி பேசுவாங்க. இதனால அரண்மனை பணியாளர்கள் எல்லாருமே இளவரசிய கண்டா அவங்க கண்ணில் படாத மாதிரி ஒதுங்கி போயிடுவாங்க. எலினா பிறந்ததுலேருந்தே எந்த வேலையும் செஞ்சு பழக்கம் இல்ல அப்படிங்கறதுனால ஒரு வேலையை செய்யறதுல இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியறதே இல்லை. அமைச்சர்கள் எல்லாரும் எலினாவோட இந்த குணத்தை பத்தி ராஜா கிட்ட புகாரா சொன்னாலும் ராஜா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எலினா இப்ப ரொம்ப சின்ன பொண்ணு தானே, அவங்க நல்லா வளர்ந்து பெரியவங்களா ஆகும்போது மன முதிர்ச்சி ஏற்பட்டு தன்னால மாறுவாங்க, அது வரைக்கும் நீங்கள்லாம் காத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு அமைச்சர்கள் கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கு மேல ராஜா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அமைச்சர்களும் புகார் சொல்றத நிறுத்திட்டாங்க. அரண்மனையோட நந்தவனத்துல எலினா ஒரு நாளைக்கு உலவிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அரண்மனைக்கு பக்கத்துல ஓடுற காட்டு ஆற பார்த்ததும் அந்த காட்டு ஆறுல படகுல சவாரி செய்யணும் அப்படிங்கிற ஆசை எலினாவுக்கு வந்துச்சு. அந்த காட்டு ஆறுல வெள்ளம் வேற கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எலினா ராஜா கிட்ட காட்டு ஆறுல ஒரு படகுல பயணம் செய்யணும் அப்படிங்கிற தன்னோட ஆசைய சொன்னாங்க. அந்த சமயத்துல அரண்மனையோட படகோட்டி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால ஊருக்கு போயிருந்தாரு. அவரு எப்ப திரும்ப வருவார்னு வேற ராஜாவுக்கு தெரியல. ராஜா எலினா கிட்ட அது பெரிய காட்டு ஆறு, அதுல இப்ப வெள்ளம் வேற கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால நல்ல ஒரு தேர்ந்த படகோட்டியால மட்டும்தான் படகு பயணத்தை செய்ய முடியும், நீ கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ, நம்ம அரண்மனையோட படகோட்டி திரும்ப வந்ததுக்கு அப்புறமா உன்னோட படகு பயணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ராஜா அப்படி சொன்னது எலினாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு இன்னைக்கு படகுல பயணம் செய்யணும் அப்படின்னு தோணிச்சுன்னா இன்னைக்கே நான் படகுல பயணம் செஞ்சே ஆகணும், அரண்மனையோட படகோட்டி வர வரைக்கும் என்னால காத்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது, படகு ஓட்டுறது ஒரு எளிமையான வேலை தானே, படகுல உக்காந்துக்கிட்டு துடுப்ப அசைச்சுக்கிட்டே இருந்தா படகு தன்னால ஓட போகுது, இதுக்கு என்ன பெரிய திறமை வேணும், நீங்க சொல்றத பார்த்தா அரண்மனையோட படகோட்டிய தவிர மத்த யாருக்குமே திறமை இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்க, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, யாரையாவது வச்சு எனக்கு இன்னைக்கு படகுல போகணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா எலினா சொன்னாங்க. அந்த சமயத்துல அரண்மனையோட சமையலறையில வேலை செய்யற கார்லோஸ் எதேச்சையா நந்தவன பக்கம் வந்தாரு. கார்லோஸ பார்த்த உடனே எலினா ராஜா கிட்ட, இதோ கார்லோஸ் அரண்மனையோட சமையலறையில பாதி நேரத்துக்கு சும்மா தானே இருக்காரு, தண்டத்துக்கு இவர் அங்க உக்காந்து இருக்கிறதுக்கு என்னோட படகுல வந்து படகோட துடுப்ப போட்டா என்ன, இந்த கார்லோஸ் போதும், என்னோட உடனே கார்லோஸ ஒரு படகுல அனுப்புங்க, அவரு துடுப்பு போடட்டும், நான் பயணம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அரண்மனையோட சமையல் அறையில தான் தண்டத்துக்கு இருக்கும் அப்படின்னு இளவரசி எலினா சொன்னது கார்லோஸ்க்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு.
ஒவ்வொரு நாளும் அரண்மனையில இருக்கிற அத்தனை பணியாளர்களுக்கும் ராஜாவோட குடும்பத்துக்கும் நாம தான் சமைச்சு போடுறோம், இருந்தாலும் நம்ம தண்டமா இருக்கோம் அப்படின்னு இளவரசி சொல்லிட்டாங்களேன்னு கார்லோஸ் ரொம்ப வருத்தப்பட்டாரு. ராஜா உடனே கார்லோஸ் கிட்ட, சரி கார்லோஸ், இங்க வா, நீ இன்னைக்கு இளவரசிய படகுல கூட்டிக்கிட்டு இந்த காட்டாறுல ஒரே ஒரு சுத்து சுத்திட்டு வா அப்படின்னு சொன்னாரு. கார்லோஸ் உடனே, எனக்கு படகெல்லாம் வலிக்க தெரியாது ராஜா, இதுவரைக்கும் நான் படகுல துடுப்பு போட்டதே இல்ல, இந்த காட்டாறுல வேற வெள்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால வேற யாரையாவது படகு ஓட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே இளவரசி எலினாவுக்கு பயங்கர கோபம் வந்து, இது ஒரு எளிமையான வேலை, இந்த எளிமையான வேலையை செய்யற அளவுக்கு கூட உங்ககிட்ட திறமை இல்லையா அப்படின்னு கார்லோஸ் கிட்ட கேட்டாங்க. கார்லோஸ் ஏதோ விளக்கம் சொல்றதுக்கு முயற்சிக்கும் போதே இளவரசி ராஜா கிட்ட, எனக்கு இன்னைக்கு படகுல போகணும், கார்லோஸ் தான் படகை ஓட்டணும், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமா போயிட்டாங்க. ராஜாவும் கார்லோஸ் கிட்ட, எந்த வேலையும் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்றத விட அந்த வேலையை செய்யறதுக்கு பழகிக்கணும், அதனால இன்னிலேந்து இளவரசிக்கு நீ படகு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அத கேட்ட உடனே கார்லோஸ் ரொம்ப நொந்தே போயிட்டாரு. இத பத்தி பேசாம இருந்திருந்தாலாவது இன்னைக்கு ஒரு நாளைக்கு படகு ஓட்டுறதோட இது முடிஞ்சிருக்கும். ஆனா இத பத்தி பேச போய் அரண்மனை படகோட்டி திரும்ப வர்ற வரைக்கும் தினைக்கும் இளவரசிக்கு படகு ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு அவரு ரொம்ப வருத்தப்பட்டு நொந்து போயிட்டாரு. இளவரசியோட படகுல உக்காந்துகிட்டு படகுக்கு துடுப்ப போடும்போதுதான் கார்லோஸ்க்கு அது எவ்வளவு பெரிய வேலைங்கிறது தெரிஞ்சிச்சு. அந்த காட்டாறு வெள்ளத்துல அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு படக வலிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இளவரசி அவரோட கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டு, இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்க சுத்தி இருக்கிற இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்க பார்க்க இளவரசிக்கு திரும்ப அரண்மனைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லையோ அப்படின்னு கார்லோஸ்க்கு தோணுச்சு. ரொம்ப நேரம் படகு ஓட்டினதுக்கு அப்புறமா ஒரு வழியா கரையில கொண்டு வந்து இளவரசிய சேர்த்தாரு. கார்லோஸ்க்கு படகு ஓட்டி பழக்கம் இல்லைங்கிறதுனால 10 நாள் வேலைய ஒரே நாள்ல செஞ்ச மாதிரி அவரோட கைகளும் தோள்களும் அவ்வளவு வலி வலிச்சுச்சு. அவரு மெதுவா இளவரசி கிட்ட படகு ஓட்டி தனக்கு பழக்கம் இல்லைங்கிறதையும் தன்னோட கையும் தோளும் அவ்வளவு வலி வலிக்கிறதையும் சொன்னாரு. எலினா உடனே ரொம்ப அலட்சியமா, நீ என்ன பண்ணிட்டேன்னு இப்படி புலம்புற, படகு ஓட்டுற திறமை கூட உங்ககிட்ட இல்ல, படகுல உக்காந்து சும்மா துடுப்பை இப்படி இப்படி தள்ளினா படகு தன்னால ஓட போகுது, அந்த திறமை கூட உனக்கு இல்ல அப்படின்னு நீ இப்படி புலம்புறியா? நாளைக்கு சாயந்தரம் இதே நேரத்துக்கு நான் இங்க வருவேன், இன்னுமே அரண்மனையோட படகோட்டி வர வரைக்கும் தினைக்கும் நீ தான் எனக்கு படகு ஓட்டுற, போ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. கார்லோஸ்க்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு நாள் படகு ஓட்டினதுலேருந்து உடம்பு சரியாவறதுக்கே 1 வாரம் ஆயிடும் போல இருக்கு, இவங்க தினைக்கும் வேற படகு ஓட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டு போறாங்களேன்னு அவரு ரொம்ப திகைச்சு போயிட்டாரு. அடுத்து வந்த 2-3 நாளும் கார்லோஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரோட வாழ்க்கையிலேயே இது மாதிரி கடுமையான வேலைய அவரு செஞ்சதே இல்லைங்கிற மாதிரி அடுத்து வந்த 2-3 நாளும் அவருக்கு ரொம்ப சோதனையாவே அமைஞ்சிச்சு. இளவரசி வேற ஒவ்வொரு நாளும் அவங்களோட பயண நேரத்தை அதிகமாக்கிக்கிட்டே வேற போனாங்க. இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு கார்லோஸ் வந்துட்டாரு. 4வது நாள் பாதி தூரம் படகுல பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா கார்லோஸ் இளவரசி கிட்ட சொன்னாரு, மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாட்டுல எனக்கு ஏதோ உடம்புக்கு ஒத்துக்கல, எனக்கு ரொம்ப மயக்கமா வருது, என்னோட கை கால்லாம் சோர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படகுல படுத்துக்கிட்டாரு. படகு நடு ஆத்துல தத்தளிக்கும் போது இளவரசி ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஐயையோ, இப்ப என்ன செய்யறது கார்லோஸ், நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லி கார்லோஸை எழுப்பி விட முயற்சி பண்ணாங்க. ஆனா கார்லோஸ் சொன்னாரு, படகு ஓட்டுறது ரொம்ப எளிமையான வேலை தான் இளவரசி, நான் எப்படி ஓட்டணுங்கிறத சொல்றேன், நீங்க அப்படியே ஓட்டிக்கிட்டு போய்
கரையில படகை கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு முனகிக்கிட்டே சொன்னாரு. சொல்லிட்டு தட்டு தடுமாறி எழுந்திருச்சு படகோட ஒரு ஓரத்துல உக்காந்துகிட்டாரு. எலினா வேற வழியே இல்லாம படகுல துடுப்பு போட ஆரம்பிச்சாங்க. பழக்கமே இல்லாம ஒரு காட்டாறு வெள்ளத்துல படகு வலிக்கும் போதுதான் அதுல எவ்வளவு சிரமம் இருக்குங்கிறத எலினா புரிஞ்சுக்கிட்டாங்க. எலினாவை படகு வலிக்க விட்டு கொஞ்ச நேரத்துக்கு கார்லோஸ் மயக்கம் வந்த மாதிரியே அந்த படகுல உக்காந்துகிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் படகு வலிச்சதுலயே எலினாவுக்கு கையும் தோளும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. படகு ஓட்டுறது ரொம்ப எளிமையான வேலைன்னு நினைச்சேனே, அதுல இவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு அப்பதான் முதல் முறையா எலினா யோசிச்சு பார்த்தாங்க. கார்லோஸ் வேற இளவரசி கிட்ட, இது ரொம்ப சுலபமான வேலை தான் இளவரசி, படகு ஓட்டுறதுக்கு தனி திறமையெல்லாம் வேண்டாம், யார் வேணா ஓட்டலாம், இப்படியே கொஞ்ச தூரத்துக்கு ஓட்டிக்கிட்டு போனீங்கன்னா அரண்மனை வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. அன்னிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இளவரசி படக ஒரு வழியா அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அன்னிலேந்து எலினா எந்த ஒரு வேலையை யார் செஞ்சாலும் இந்த வேலையை செய்யறதுக்கு திறமையே தேவையில்லை, யார் வேணா செய்யலாம், இது ரொம்ப எளிமையான வேலை அப்படின்னு எல்லாம் சொல்றதே இல்லை. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.